Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th biology ஒரு 6 daysக்கான சென்டம் பிளான் தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு இப்ப ஹாலிடே இருக்கு. சோ இந்த ஹாலிடேவை கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படினா மோஸ்ட்லி நீங்க வந்து 99% வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 99 இல்ல 100% நீங்க வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ அதுக்கு சொல்லக்கூடிய क्वेश्चंस ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. ஆல்ரெடி நம்ம புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் முக்கியமான क्वेश्चंस எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस என்னன்னோ அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ அது எல்லாமே பாருங்க. சோ ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் 3 hours ஆது. அதாவது 1.5 hours வந்து பாட்னி 1.5 hours வந்து zoology அல்லது மினிமம் 1 hours ஆவது நம்ம பாட்னி அண்ட் zoology சரிங்களா பாட்னிக்கு 1 hour zoologyக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படினா இந்த லெசன்ஸை ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும் கவர் பண்ண முடியும் ஆல்ரெடி நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க சரிங்களா பாட்னியா இருக்கட்டும் அண்ட் zoologyயா இருக்கட்டும் எல்லாமே படிச்சிருப்பீங்க சோ இங்க கொடுத்திருக்க கூடிய क्वेश्चंसல எந்தெந்த क्वेश्चंस வந்து படிக்காம இருக்கீங்களோ அந்த क्वेश्चனை செலக்ட் பண்ணி படிச்சிருங்க சோ இதில எல்லாமே புக் பேக்ல இருக்க கூடிய क्वेश्चंस தான் சரிங்களா அதனால புக் பேக் கூட நம்பர் கொடுத்திருக்கேன் புக் பேக்ல இருக்க கூடிய क्वेश्चंस ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க ஏனா நமக்கு வந்து ரெண்டே இடத்துல தான் क्वेश्चन வந்து இன்டீரியரா வரும் சரிங்களா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन பாட்னியா இருந்தாலும் சரி zoologyயா இருந்தாலும் சரி சோ அதனால இன்டீரியர் क्वेश्चन ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் அதாவது half yearly எக்ஸாம்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस வந்து இன்டீரியர் கேட்பாங்க அப்படினு சொல்லிட்டு சோ பிளேலிஸ்ட்ல half yearly இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல இருக்கு அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன் நீங்க செக் பண்ணி பாத்துங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹாலிடேல நீங்க இந்த क्वेश्चனை கம்ப்ளீட் பண்ணுங்க சரிங்களா இதுல ஏதாவது क्वेश्चंस வந்து படிக்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இத வந்து என்ன பண்றீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க கூடவே ஒரு லைக் பண்ணிடுங்க சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவுட் கேக்குறாங்க நம்ம வந்து இவர் சொல்றது எல்லாமே வருதா அப்படினு சொல்லிட்டு சோ என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் என்ன क्वेश्चंस வந்து சொல்லுவேனோ அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் சோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் சரிங்களா 96 97 இந்த மாதிரி மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து ஈவன் பியூர் சயின்ஸா இருந்தாலும் சரி 95 above 96 மே எடுத்துருக்காங்க சோ அவங்களுக்கு குறைஞ்சது 1 மார்க்ஸ்ல தான் சரிங்களா அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணது 1 மார்க்ஸ் அந்த இன்டீரியர் 1 மார்க்ஸ் இதெல்லாமே சோ இந்த வருஷம் மினிமம் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க சோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய क्वेश्चंस தான் உங்களுக்கு வந்து சொல்றேன் சோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படினு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து படிங்க நம்ம சேனல் நீங்க காலாண்டு அரையாண்டுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் சப்போஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்க சொல்ற क्वेश्चंस எல்லாமே வரல அப்படினா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கனா நமக்கு காலாண்டு அரையாண்டுல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல क्वेश्चंस வந்து டஃபா கேட்டாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல அவங்க டஃபா ஃபீல் பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு ஏனா நிறைய क्वेश्चन இன்டீரியராவே கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆனா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஒரு 2 மார்க்ஸ் இருக்கு அப்படினா 1 அல்லது 2 அதே மாதிரி zoologyல வேணா 3 क्वेश्चंस வந்து இன்டீரியரா கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால மினிமம் நீங்க இந்த क्वेश्चंस வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சுங்க ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கேன் சப்போஸ் இத நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் சரிங்களா ஒரு 6 நாள் ஷெட்யூல் கொடுத்திருக்கேன் இல்ல நான் 5 நாள்லயே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அல்லது 3 நாள்லயே கம்ப்ளீட் பண்ணிடணும்னாலும் அது உங்களுடைய சாய்ஸ் சோ இது வந்து மினிமம் கம்ப்ளீட் பண்ணுங்க சரி டே 1 க்கு பாத்தீங்கன்னா பயோபாட்னில சாப்டர் 1 and 2 பயோசுவாலஜில சாப்டர் 1 and 2 கொடுத்திருக்கேன் சோ இங்க பயோசுவாலஜில பாத்தீங்கன்னா மினிமம் क्वेश्चंस தான் இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனை கண்டிப்பா படிச்சிருங்க இதில இருந்து 5 மார்க்ஸ் வந்து என்னது கன்ஃபார்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிட்டு இருக்காங்க 5 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிட்டு இருக்காங்க சோ அது வந்து டே 1ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க சோ இதோட PDF முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி கூட பாத்துக்கலாம் சோ டே 2 க்கு பாத்தீங்க அப்படினா சாப்டர் 3 and 4 கொடுத்திருக்கேன் அதே மாதிரி பயோசுவாலஜிலும் 3 and 4 சோ இங்க பயோசுவாலஜில பாத்தீங்கன்னா சாப்டர் 3 ல நிறைய क्वेश्चंस இருக்கும் ஏனா இதுல எல்லாமே எக்ஸாம்ஸ்ல கேட்டதான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चंस தான் கொடுத்திருக்கு சோ இன்னும் ஒரு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய क्वेश्चन சொல்லிட்டே இருக்காங்க நான் எதை படிக்கிறது அப்படினா பயாலஜில நமக்கு ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து நிறைய இருக்கும் ஏன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்னில क्वेश्चन எடுக்கணும் zoologyல என்ன பண்ணனும் क्वेश्चन எடுக்கணும் அதாவது பியூர் சயின்ஸ்க்கு சரிங்களா அப்ப சிலபஸ் ரெண்டு பேத்துக்குமே சேம் தான் அப்ப ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து வரும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல சரிங்களா அதனால இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டது பாருங்க சோ பாட்னி பொறுத்தவரைக்கும் சாப்டர் 2ல ரெண்டாவது லெசன் கம்மியா தான் மூணாவது லெசன் கம்மியான क्वेश्चंस தான் இருக்கு புக் பேக்ல சோ அது வந்து என்ன பண்றீங்க மினிமம் படிச்சிருங்க சோ அதுக்கு அடுத்து டே 3 So day 3 ல பயோபாட்னில chapter 5 so chapter 5 ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா
ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும். அதே போல் பயோசுவாலஜியில் சாப்டர் 6ல் இதுலேயும் புக் பேக் கொஷின் வந்து என்னவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை வந்து படிச்சிருங்க சரிங்களா. இது எல்லாமே படிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதுக்கடுத்து பயோ பாட்னியில் பார்த்தீங்கன்னா 6வது லெசனு, பயோசுவாலஜியில் 5வது லெசன்ஸ் இது எல்லாமே பாருங்கள். இந்த பயோசுவாலஜி 6வது லெசன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 லெசன்ஸ் மட்டும் தான் பயோ பாட்னி புக் பேக்கு அதிகமாக கொடுத்துருப்போம், மற்றது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து டே 3க்கு படிங்க. அதுக்கடுத்து டே 4 பொறுத்த வரைக்கும் பாட்னியில் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் அண்ட் 8th சாப்டர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா இங்கே புக் பேக்லையுமே நமக்கு வந்து என்ன தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே படிச்சிருங்க. அதேமாதிரி பயோசுவாலஜியில் 7th சாப்டர் 8th சாப்டர், ஸோ இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இது டே 4க்கானது. ஸோ அதுக்கடுத்து டே 5ல் பார்த்தீங்கன்னா பயோபாட்னியில் 9th லெசனும் 10th லெசனும். ஸோ பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்கிப் பண்ணாமல் படிக்க வேண்டிய லெசனு 5வது லெசனும் 9வது லெசனும். இது ஏன்னா சின்ன லெசனு. அதுக்கடுத்து ஃபஸ்ட் லெசன் எப்பயுமே கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடிய லெசன் சரிங்களா. அதனால் இந்த 3 லெசன் மட்டும் நீங்கள் எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லா கொஷினுமே என்ன பண்ணுறங்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து 10வது லெசனு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் உங்களால் எது படிக்க முடியுதோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் படிங்க. ஸோ இன்டீரியர் கொஷினை லெசன் வைஸாகவே நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அனதர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் இருக்கோ ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தனியாகவே ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பயோசுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 9வது லெசனு 10வது லெசன் சரிங்களா. 10வது லெசன் கம்மியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், இதை வந்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து டே 6ல் பார்த்தீங்கன்னா 2 லெசன் தான், 11, 12 பயோசுவாலஜி மட்டும். ஏன்னா டே 5 இதுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா, பாட்னிக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே பாருங்கள். மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. கண்டிப்பாக நம்மளால் 2-3 இடத்துல மட்டும்தான் மார்க்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து 3 மார்க்ஸில் 19வது கொஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் ஒரு 3 1 மார்க் மட்டும் கொஞ்சம் இன்டீரியராக கேட்பாங்க, கொஞ்சம் மட்டும்தான். அது நம்ம வந்து புக்கில் ரெஃபர் பண்ணி படித்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கைடில் படிக்கிறாங்க, கைடுனா ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரி படிக்கிறாங்க, புக்கில் படிக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த புக்கில் இருந்து கேட்டாங்க, புக்கின்லேருந்து கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பயாலஜி படிக்கிறப்ப புக்கையும் என்ன பண்ணீங்க பக்கத்தில் வச்சிங்க. ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல போல்டு பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நல்லா படிச்சிங்க சரிங்களா. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 மார்க்ஸே கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஒரு 2 மார்க் 3 மார்க்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போ போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எண்டோத்தீலியம்னு ஒரு கொஷின் இருக்குது சரிங்களா. அப்போ அந்த எண்டோத்தீலியம் இன்னொரு பேர் இன்டெகுமெண்டரி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஏன் இன்டெகுமெண்டரி டப்பிட்டம்னு வந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரிஷனை கொடுக்கும் சரிங்களா. யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா ஓவியலுக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா. டப்பிட்டம் யாருக்கு கொடுக்கும், மைக்ரோஸ்போருக்கு வந்து என்ன பண்ணும் கொடுக்கும் சரிங்களா. அதனால தான் டப்பிட்டம் வந்து நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்டெகுமெண்டரி டப்பிட்டம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஓவியலில் இருக்கக்கூடிய அந்த எம்பரியோ சாக்குக்கு வந்து நியூட்ரிஷன் இதெல்லாமே கொடுக்கறதுனால இன்டெகுமெண்டரி டப்பிட்டம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் சரிங்களா. அந்த இன்டெகுமெண்ட் லேயரில் இருக்கக்கூடிய இது ஒரு சில டைம் வந்து ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கறதுக்காக ஃபங்க்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் நம்ம வந்து அது இன்டெகுமெண்டரி டப்பிட்டோட ஃபங்க்ஷனை ஃபுட் மெட்டீரியல் கொடுக்கும் யாருக்கு, மைக்ரோஸ்கோப் இருக்குது. அதே இங்கே இருக்கக்கூடியது எம்பரியோ சாக்குக்கு கொடுக்கும் சரிங்களா, எம்பரியோவுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் போல்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி டப்பிட்டத்தோட டைப்ஸு போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் எங்கெங்கே போல்டு பண்ணி ஈவன் நீங்கள் பயாலஜி மட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே சரிங்களா எல்லா இடத்துலையுமே போல்டாக இருக்காது, ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து டூ யூ நோ கொஷின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே என்னது பாருங்கள். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. இந்த பிளான் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.